அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவாரூர். பங்குனி உத்திரப்பெருவிழா. இறையன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். திருத்தேர் பத்திரிகை வைத்து என்னால் முடிந்த வரை வீடியோ செய்தி இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்கள். நன்றி. மூர்த்தி, தலம், தீர்த்தம் இவற்றில் முதன்மையானதாகவும் சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் சக்தி பீடங்களில் தாய் பீடமாகவும் பிறக்க முக்திதரும் மூலாதார தலமாகவும் விளங்குவது திருவாரூர். இத்தலத்தில் திருமால், பிரம்மா முதலிய தேவர்கள் இறைவனை வணங்கி அருள் பெற்றனர். திருமாலை மணம்புரிய வேண்டி திருமகள் தவமியற்றிய தலம் திருவாரூர் ஆகும். ஐம்பூத தலங்களில் மண் தலமாகவும் 7 விடங்க தலங்களில் முதன்மையாகவும் பூலோக கைலாயமாகவும் கலிசெல்லா நகரம் எனவும் வினை தீர்க்கும் பரிகார தலமாகவும் விளங்கும் திருவாரூர் திருக்கோயில் 12 திருமுறைகளாலும் பாடல் பெற்ற ஒரே தலம். 11 நாயன்மார்கள் தொண்டு செய்து முக்தி பெற்றதும் இறைவன் எண்ணிலடங்கா திருவிளையாடல்கள் நிகழ்த்தியதும் என பல்வேறு பெருமைகளை தன்னகத்தே உடையது திருவாரூர் பூங்கோயில். பங்குனி உத்திரப்பெருமை. திகழ்ந்த பங்குனி உத்திர நாளினில் தேவதீர் தப்பொய்கை மகிழ்ந்து மூழ்கிய எடையா டகம்பசு மாநிலம் முதற்றானம் புகழ்ந்து நன்முறை வஞ்சமின் ருதவியே புற்றிடங் கொண்டோனை அகங்கோ என்பொடு போற்றியோ முக்தியாங் கடைதல் சத்தியமம்மா என்பது தலபுராணம். கங்கையைவிட பெருமை வாய்ந்ததும் 64 தீர்த்தக்கட்டங்களை உடைய திருவாரூர் கமலாலய திருக்குளத்தில் பங்குனி உத்திர நன்னாளில் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நாயன்மார்களும் தேவதீர்த்த கட்டத்தில் நீராடி புற்றிடங்கொண்ட நாதனை வணங்கி செம்பொர்த்தியாகரை போற்றி பேறு பெற்றனர். கலிசெல்லா நகரமாக விளங்கும் இத்திருத்தலத்தில் தேவதீர்த்த கட்டங்களில் நீராடியோர் அனைத்து வித செல்வங்களையும் இம்மை மறுமை சுகங்களை அடைந்து இந்திரனுக்கு ஒப்பான வாழ்வு வாழ்வதோடு பிறவி கடன் தீர்ந்து தியாகேசர் பதம் அடைவர் என்பது தலபுராணம். சிறப்புகள் பல பெற்ற இத்திருக்கோயிலில் நிகழும் திருவள்ளுவர் ஆண்டு 2057 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி தொடங்கி பங்குனி மாதம் 27ஆம் தேதி மார்ச் 4 2026 முதல் ஏப்ரல் 10 2026 வரை நிறைவாக அருள்மிகு தியாகராஜ சுவாமிக்கு பங்குனி உத்திரப்பெருவிழா நிகழ்ச்சி நிரலில் உள்ளவாறு நடைபெறும். விழாவில் மெய்யன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அடிக்கு 1000 பொன்னளக்கும் பெருமானாம் ஆரூர் அரசனின் அருளால் இம்மைக்கும் மறுமைக்கும் தீராச் செல்வம் பெற்று பாவம் தீர்க்கும் பாத தரிசனம் கண்டு ஆனந்தம் பெற அடியார்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருள்மிகு தியாகராஜ சுவாமிக்கு இடப கொடியேற்றம் நடைபெறும். நீரணி மேனியனாய் நிரம்பா மதிச்சூடி நீண்ட ஆர்ணி வார்சடையன் ஆரூர் இனிதமர்ந்தான் சேர்ணி மாமலர்மேற் பிரமன் சிரமறிந்து செங்கன் ஏரணி வெல்கொடியான் அவன் எம்பெருமானே. சம்பந்தர் முதலாம் திருமுறை. சிறப்பு வாய்ந்த அரச சின்னங்களில் கொடி முதலிடத்தை பெறுகிறது. கொடியேற்றம் என்பது இறைவனை உற்சவத்திற்கு அழைத்தல் மற்றும் தீய சக்திகளை நீக்கி நன்மை நிலை பெறுவதை குறிக்கிறது. இறைவனுக்கு உரிய ஏற்றமும் மதிப்பும் அவன் கொடிக்கும் உண்டு. மூவுலகும் தொழும் தியாகேச பெருமானுக்கு இடபம் கொடியாக உள்ளது. பெருவிழாவின் தொடக்கத்திற்கான அறிகுறியாக நோன்பிருந்து நூற்ற வெள்ளை துணியில் இடபமும் மற்ற மங்கள பொருட்களையும் எழுதி வழிபட்டு குறிக்கப்பட்ட நல்ல நேரத்தில் வேத ஒலியோடு திருமுறை பன்னிசையோடு பெருமைமிகு இடபக்கொடி கொடி கம்பத்தில் ஏற்றும் விழா நடைபெறும். கொடியேற்றத்திற்கு பிறகு தினசரி சுவாமி வீதி உலா நடைபெறும். எல்லா சிவாலயங்களிலும் முழுமுதற்கடவுளான ஆனைமுகனையும் ஆறுமுக பெருமானையும் வணங்கிதான் விழா தொடங்கும். விநாயகருக்கு விழா எடுத்து அடுத்த நாள்தான் கொடியேற்றம் நடைபெறும். ஆனால் எல்லா விழாக்களுக்கும் தனிச்சிறப்பு வாய்ந்த திருவாரூரில் விநாயகருக்கும் முருகனுக்கும் தனியே 7 நாட்கள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். வசந்தகாலம் படைப்பு தொழிலின் மேன்மையை உணர்த்தும் காலம். உலக உயிர்களுக்கு தாய் தந்தையாக விளங்கும் ஈசனும் அம்பிகையும் உலகை காக்கும் பொருட்டு சேர்ந்து எழுந்தருளி அழகான மாலை வேளையில் திருவிழா புறப்பாடு கண்டருளும் உன்னதமான காலம். திருவாரூரில் வசந்த விழா பல நூற்றாண்டுகளாக நடைபெறும் சிறப்புடையது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருவொற்றியூரில் வசித்தபோது வசந்த காலத்தின் குளிர்தென்றல் தழுவியபோது திருவாரூரில் வசந்த விழா வரவிருப்பதை நினைத்து மகிழ்ந்தார் என்று பெரிய புராணத்தில் பேசப்படுகிறது. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க வசந்த விழா திருவாரூரில் கொண்டாடப்படுவது போன்று வேறு எங்கும் காண முடியாது. மூவுலகங்களிலிருந்தும் தேவர்களும் முனிவர்களும் அடியார்களும் கூடியிருந்து அனுபவிக்கும் தனிச்சிறப்பான விழா.
யோக வடிவினரான தியாகராஜ பெருமான மாணிக்கத் தண்டிலேறி மங்கள் வாத்தியங்கள் முழங்க அஜ்பா நடனமாடி அடியார்கள் பூச்சொரிய அண்டமெல்லாம் வியக்க எழுந்தருளும் விழா. திருத்தேர் திருவிழா பங்குனி 15 மார்ச் 29 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 5:15 மணிக்கு அருள்மிகு விநாயகர் சுப்பிரமணியர் தேர் வடம் பிடிக்கப்படும். ஆயில்ய நட்சத்திரம் ஏகாதசி திதியும் கூடிய சுபயோக நன்னாளில் காலை 9:05 மணிக்கு ரிஷப லக்னத்தில் ஆழித்தேர் வடம்பிடித்தல். போழொத்த வெண்மதியின் சூடி பொலிந்திலங்கு வேழத் துரிபோர்தான் வெள்வளையாள் தான் வெறுவ ஊழித்தீ என்னானை யோங்கொலிமா பூண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்ட தாரூரே. திருவாரூரின் தலையாய சிறப்பு தியாககேச பெருமானின் ஆழித்திருதேர் முப்புறம் இரிக்க விரிசடை கடவுள் ஏறிச்சென்ற தேரின் வடிவமிது. பல நூற்றாண்டுகளாக இத்தேரும் திருவிழாவும் சிறப்பு பெற்று திகழ்கின்றன. வரலாற்றுச் சிறப்புமிக்க இத்தேரில் குறிக்கப்பட்ட நல்ல நேரத்தில் தியாகராஜ பெருமான் அஜ்பா நடனமாடியபடி எழுந்தருளுவார். இவ்விழாவை காண நான்முகனும் திருமாலும் இங்கே வந்தபோது ஆழித்தேர் புறப்பட்டுவிட்டதால் மூவுலகிற்கும் தலைவனான தியாகேச பெருமானை காணாது இவர்கள் தேர் போன தடத்தை பின்தொடர்ந்து ஆரூரா தியாகேசா என்று தம் சிரமேல் கரம் குவித்தபடி கண்ணீர் மல்கி திருவாரூரின் வீதிகளில் ஓட்டினார்களாம். தேவர்களும் ஓட்டிச் சென்று தரிசிக்கும் இத்திருவிழாவை காணாது மனித வாழ்க்கை முழுமையடையாது. கண்பெற்ற பயனாக ஒவ்வொருவரும் தரிசிக்க வேண்டிய அற்புதம் தியாகேச பெருமானின் விண்ணளக்கும் ஆழித்திருத்தேர்.